வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி ஜுவல்லர் அந்த ஸ்டாக் வந்து இப்போது அதிகமாக பேசப்படுது. அந்த ஸ்டாக்கில் வந்து நிறைய பேர் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். பட் அதுக்கு முன்னாடி அந்த பிசி ஜுவல்லரி வந்து இறங்குனதை பேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பணம் சம்பாரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு 2 வீடியோ நான் உங்களுக்கு 2 கமெண்ட் வந்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த முரா ஏஜென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இவர் போட்டிருக்காரு பாருங்கள். ஆர்எஸ்ஐ யூஸ் பண்ணி டுடே ட்ரேட் பண்ணேன் சார், நிஃப்டி ரொம்ப குறைஞ்சிடுச்சு, பிசி ஜுவல்லர் 260 பாயிண்ட் ஃபால் ஆயிடுச்சு, 2000 ஷேர்ஸ் பை இன் பிசி ஜுவல்லரி, ஐ சோல்டு 200 பாயிண்ட்ஸ் ஹையர். புரியுதுங்களா? ஐ காட் அ ப்ராஃபிட் 4 lakhs அப்படின்னு போட்டிருக்காரு. என்னோட ஐடியாவில் பிசி ஜுவல்லர் வாங்கினேன், ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. பிசி ஜுவல்லர் குட் கம்பெனி, பட் 260 பாயிண்ட் இறங்கிடுச்சு. ஸோ இதையும் இந்த டைமில் இன்வெஸ்டர் கண்டிப்பாக உள்ளே வருவாங்கன்னு தோணுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு பையர்ஸே இல்லை. ஸோ நான் திங்க் பண்ண மாதிரி ஸ்டாக் ஏற்றி விட்டுட்டாங்க. இது என்னுடைய ஐடியாவில் ஒர்க் ஆச்சா இல்லை லக்கில் ஒர்க் ஆச்சான்னு தெரியல. எனிவே ஐ காட் ப்ராஃபிட், ஐ எம் ஸோ ஹாப்பி சார்னு சொல்லியிருக்காரு. 4 lakhs rupees வந்து 1 dayல அவர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அதாவது பிசி ஜுவல்லரியை ரெகுலராக பார்க்குற இன்வெஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், பிசி ஜுவல்லரி வந்து பர்ஃபெக்டான ஃபண்டமெண்டலில் இருக்குன்றது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சடனாக இறங்குது அப்படின்னா அது ஒரு ரூமர் அப்படின்றதையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ரெண்டாவது, இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சடனாக இறங்கும் போது யார் நேத்திக்கு முந்தானத்தெல்லாம் விற்றுருக்காங்கன்றதை செக் பண்ணுவாங்க. அப்போது பல்க் டீல், பிளாக் டீலு, இதில் ஏதாவது பெரிய கம்பெனிலாம் செல் பண்ணியிருக்காங்க, இல்லை பல்க் டீல், பிளாக் டீல்லாம் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் அப்போ அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க, இது உண்மையிலேயே ஏதோ மேஜர் பேட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எஃப்ஐஐயோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ பல்க் டீல், பிளாக் டீல் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை. வெறும் சப்ளை அண்ட் டிமாண்டில் மட்டும் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் எல்லோரும் செல் பண்ணுறாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் அது ரூமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ரூமர் உண்மையாக பொய்யான்றதை கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபண்டமெண்டல் பார்த்துட்டு, எனிவே இந்த ஸ்டாக் ஏறுனா நமக்கு ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஏறும் அப்படின்னு ஒரு ரிஸ்க் எடுத்து வாங்கலாம். இன்னொன்று, அது ரூமர் இல்லைன்னு எப்போ வந்து மக்களுக்கு தெரியுதோ அப்போ உடனே திருப்பியும் பை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, திருப்பியும் அது ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ இவர் உள்ளே போனப்போ அதே தான் நடந்திருக்கு. புரியுதுங்களா? அவர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் போயிருக்காரு. 200 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்குது. 2000 ஷேருக்கு 4 லட்ச ரூபா ஒரே நாளில் சம்பாரிச்சிட்டு வந்துட்டார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் இதை ஷேர் பண்ணதுக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க, நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்ட்ராட்டஜியும் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, 5 minutes சார்ட் கேண்டில் ஸ்டிக்ஸில் ஆர்எஸ்ஐ வந்து பிலோ 8 கிட்ட வந்தால் அப்போ மட்டும் ஆர்எஸ்ஐ ஒர்க் ஆகுது. 1 minute சார்ட்டில் ஆர்எஸ்ஐ அக்யூரசி கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இக்கினாசிலையும் ஒர்க் ஆகுது ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், ஜஸ்ட் ஃபார் மை நாலேஜ் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் வந்துட்டு, சார் ஹவு ஐ ஃபைண்ட் இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர் கம்மிங் இன் பிசி ஜுவல்லரி அப்படின்னு கேட்டிருக்காரு. அடுத்தது பையிங் சைடு வந்து பையிங் சைடு இன் ஆல் பையிங் ஷேர் 2000, 5000, 10,000 அந்த மாதிரி பையிங் போட்டிருந்துருக்காங்க பையர்ஸு. ஸோ அவர் இவ்வளோ பல்காக போடுறாங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு, அவரும் ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து எனக்கு நல்லா இந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் ஆகி எனக்கு ப்ராஃபிட் இது வந்து அவருடைய ஓன் ரிசர்ச், அவருடைய ஓன் பிளான், அவருடைய ஓன் ரிஸ்க்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி எடுத்தால் ஓன் ரிசர்ச், ஓன் பிளான், நம்ம நாலேஜை வந்து கொடுக்கலாம். அந்த நாலேஜை எந்த டயத்தில் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டயத்தில் எப்படி ரிஸ்க் எடுக்கணுன்றது ஒவ்வொருத்தவங்களுடைய ரிஸ்க் லெவலை பொறுத்தது. இவர் அந்த ரிஸ்க்கை எடுத்திருக்காரு. 2000 ஷேர் வாங்கியிருக்காரு. 2000 ஷேர் வாங்கியிருந்து ஒரு 50 ரூபா இறங்கிருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அவர் ரிஸ்க் எடுத்திருக்காரு. அந்த ரிஸ்க்கு சரியான நேரத்தில் எடுத்தனால 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காரு முரான்றவர். ரொம்ப ரொம்ப கங்க்ராச்சுலேஷன் சார் உங்களுக்கு. உங்களுடைய நீங்கள் ரிஸ்க் எடுத்த அந்த விதம், அப்புறம் வந்துட்டு கரெக்டான நேரத்தில் எடுத்தது, கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆனது, அதை ஷேர் பண்ணது, உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வந்து இது உபயோகப்படும் நினைக்கிறேன். அடுத்தது வந்து இதே ஸ்டாக்கையே யூஸ் பண்ணி பஷீர் அகமது அப்படின்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவரும் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்ததுன்னு சொல்லியிருந்தாரு. ஹை முத்துஜி, டுடே பிசி ஜுவல்லரி ஸ்டாக் கோன் volatile. ஐ யூஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு கெட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் விச் ஐ செல் 100 stocks அண்ட் புட் 10 as a ஸ்டாப் லாஸ்ன்னு போட்டிருக்காரு. ஐ டிடன்ட் புட் டார்கெட்னு போட்டிருக்காரு. ஐ யூஸ்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் ஏர்ன் நியர்லி 15,000 rupees. புரியுதுங்களா? ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஏற ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுகிட்டே வந்திருக்காரு. புரியுதுங்களா? 15,000 rupees வந்து சிங்கிள் ட்ரேடில் அவர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஐ டிடன்ட் யூஸ் எனி லிவரேஜ் ஃபார் தட் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயங்க. இதுதான் வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம், லிவரேஜ் இல்லாமல் பண்ணுறதுன்றது.
ஏன்னா அவரால் முடிஞ்சது 100 ஸ்டாக்கு தான். அந்த 100 ஸ்டாக்குக்கு தான் அவர் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. 40,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு 100 ஸ்டாக் பிசி ஜுவல்லரினா எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? அவர் கிட்டத்தட்ட 15,000னா அது பையிங் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் அவர் போடலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 ருபீஸில் வாங்கியிருக்காரு அப்படின்னா 100 ஸ்டாக் எவ்வளோ ஆகும்? 30,000 ஆகும். ஸோ ஆவரேஜாக 20,000லேருந்து 30,000க்குள்ளே அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பண்ணியிருந்து அவருடைய ப்ராஃபிட் வந்து 15,000 ருபீஸ் வந்திருக்கு சிங்கிள் ட்ரேடில். அடுத்தது வந்து ஐ மேட் ஹை ப்ராஃபிட் ஆன் சிங்கிள் ட்ரேட் அண்ட் ஐ டன் ஃபார் த டே. ஸோ ஐ ஷட் டவுன் த சிஸ்டம் பிகாஸ் மை கிரீட் வில் நாட் லெட் மீ டு வாட்ச் த ஸ்டாக். சூப்பர் சார். ஸோ ஐ ஷட் டவுன் த சிஸ்டம், ஐ வில் கோ அவுட் டு சில், தேங்க்யூ அப்படின்னு போட்டிருக்காரு. பஷீர் அகமத், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் செஞ்ச விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 15,000 ப்ராஃபிட் வந்தோடனே நமக்கே ஒன்றுமே புரியாது, என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஹாப்பியில் 2வது ட்ரேட்லாம் பண்ணோம்னா அது ரிஸ்கில் போய் முடியும். அதனால் நீங்கள் அது போதும்னு நினச்சிட்டு வெளியே வந்துட்டீங்க, சிஸ்டம் ஷட் டவுன் பண்ணிட்டீங்க. ஸோ 2-3 நாளைக்கு வந்து அந்த சந்தோஷத்தில் வந்து நமக்கு கொஞ்சம் நேரம் டிசிஷன் எடுக்க முடியாத நிலை வரலாம். அது போகிற வரைக்கும் நீங்கள் ட்ரேடிங்குள்ளே போக வேண்டாம், பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சம்பாரிச்ச அந்த 15,000த்தில் வந்து நீங்கள் 5,000 தான் சம்பாரிச்சிங்க அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5,000 வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 5,000 வந்து லாங் டேர்ம் ஈக்விட்டியில் ஏதாவது ஒரு ஈக்விட்டியில் வாங்கி வச்சுருங்க. புரியுதுங்களா? அது உங்களுக்கு ஒரு அசட்டாக இருக்கும். அது எப்போ ஏறுதோ அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். இன்றைக்கி வந்து உங்களுடைய 5,000 மட்டும் நீங்கள் ப்ராஃபிட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரிஸ்க் லெவலோ இப்படி தான் எடுப்பாங்க. அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வச்சு தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முடிஞ்சால் அதையும் வந்து உபயோகப்படுத்தி பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு உபயோகப்படும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி பஷீர் அகமது, நீங்களும் ஷேர் பண்ணதுக்கு. ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன இதுலேருந்து நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும். எந்த இடத்துல அதிகமான ப்ராபபிலிட்டி இருக்குது, எந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்கணும். நார்மலாக போயிட்டுருக்க மார்க்கெட்டில் சம்மந்தமே இல்லாமல் போய் ரிஸ்க் எடுத்து நம்ம லாஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ரிஸ்க் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் ரிஸ்க் எடுக்கலாம், அதுவும் கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். இவர் பஷீர் அகமது எடுத்துருக்கிறது வந்து பர்ஃபெக்ட் கால்குலேட்டட் ரிஸ்க். புரியுதுங்களா? ஸோ இது வந்து கால்குலேட்டட் ரிஸ்க்கு, கால்குலேட்டடான ப்ராஃபிட் அவருக்கு வந்திருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து ஹை ரிஸ்க் எடுத்திருக்காரு, ஆனால் கரெக்டான நேரத்தில் எடுத்திருக்காரு. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அவர் வந்து அந்த ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. என்னால் முடியும், பார்த்துக்கலாம் அப்படின்ற தைரியத்தில் தான் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவரோட பேக்ரவுண்ட் எந்த அளவில் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து இந்த மாதிரி எந்தெந்த லெவல் ரிஸ்க் எடுக்க முடியும். இவர் எவ்வளோ லெவலில் ரிஸ்க் எடுத்திருக்காரு பஷீர் அகமது, அவர் லெவலுக்கு தகுந்த மாதிரி பஷீர் அகமது ரிஸ்க் எடுத்திருக்காரு, 15,000 ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதே இதுக்கு முன்னாடி முறா பார்த்தோம் இல்லையா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் லெவலுக்கு அவர் வந்து 2,000 ஷேர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அப்போ அவரோட லெவலுக்கு அவர் ரிஸ்க் எடுத்திருக்காரு, 4 லட்சம் ரூபா ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்காரு. அப்போ நம்ம வந்து 2,000 3,000 ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 2,000 3,000 நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும், நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் எடுக்கணும். இந்த விஷயம் தான் இதை நான் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியும். ஸோ ரிஸ்க்கை எடுக்கலாம், ஆனால் கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். நம்மளுடைய லெவலுக்கு தகுந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே பையிங்ஸ் லாங் தான் போகணும், எப்பயுமே ஷார்ட் தான் போகணுன்றது கிடையாது. லாங்னா பை பண்ணி விற்கிறது, ஷார்ட்னா செல் பண்ணி வாங்குறது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் பையிங் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் செல்லிங் பண்ணி வாங்குறதாலும் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் எந்த திசையில் போகுதோ அந்த திசையில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா நமக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். புரியுதுங்களா? லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் நான் ப்ராபபிலிட்டி அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறேன். புரியுதுங்களா? எந்த இடத்துல வாய்ப்பு அதிகமோ அந்த இடம் வந்து மார்க்கெட் எந்த பக்கம் டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனில் நம்ம மூவ் ஆகணும். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கணுன்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் இதை பண்ணவே கூடாது. புரியுதுங்களா? இது ஒரு பெரிய டிஸ்க்ளைமராக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பிகினர்ஸ் இதை வந்து பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் ஒரு 6 months ஆகுது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிகினர்ஸ் இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இவ்வளோலாம் சம்பாதிக்கலாமா அப்படின்னு தயவுசெய்து நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இவ்வளோலாம் ஈஸியாக சம்பாதிச்சிட முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, 2 பேர் தான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கிறதா எனக்கு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு அமையுமா, எல்லாருக்கும் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியுமான்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டு. ஸோ அதனால் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டை பற்றின எல்லா விஷயத்தையும் கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களா, இல்லை ரிஸ்க் எடுக்க வேணாமா, இல்லை நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணலாமா, எல்லா ஐடியாவும் உங்களுக்கே தானாக தோணும். உங்களுடைய லெவல் என்னன்னு உங்களுக்கே புரிய வரும், தானாக உங்களுக்கு தோணும். ஸோ அதுபடி பண்ணுங்கள், உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவாங்க. பஷீர் அகமத் ரொம்ப ரொம்ப நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள். பஷீர் அகமத்துக்கும் முராக்கும் கங்க்ராட்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும், நீங்கள் ஏதாவது இந்த இதில் ப்ராஃபிட் சம்பாரிச்சிருந்தாலும் எனக்கு வந்து அதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.